பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்பதாக. உயரமும் உன்னதமுமான ராஜா, ஹை அண்ட் எக்ஸால்டட் கிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் காணப்படுகிறது. அந்த சிங்காசனத்தில் இயேசு ராஜாவாக அமர்ந்திருக்கிறார். அவர் உயரமும் உன்னதமுமான ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு இணையானவர்கள் ஒருவரும் இல்லை. பூமியில் காணப்படுகிற எல்லா அதிகாரங்களும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் காணப்படுகிறது. அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவராய் காணப்படுகிறார். காண்கிறவைகளெல்லாம் அவரால் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் ஒரு வார்த்தை சொல்ல அப்படியே ஆகும். அவர் கட்டளையிட்டால் எல்லாம் நிற்கும். அவர் சர்வ வல்லமையுள்ள ராஜா. ஒரு நாள் இந்த ராஜாவை ஏசாயாவின் கண்கள் கண்டது. உசியாவை நம்பி வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. கர்த்தருடைய ஜனங்கள் இயேசுவை குறித்தும் அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் குறித்தும் நீங்கள் அறியும் போது உங்கள் வாழ்க்கையும் மாறும். மனிதர்களை நம்பி வாழும் வாழ்க்கை முடிவுக்கு வரும். உசியா ராஜா தன்னுடைய 16வது வயதில் யூதாவின் மேல் ராஜாவானான். 52 வருடங்கள் அவன் யூதாவை அரசாட்சி செய்தான். உசியாவிற்கு அசரியா என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆனால் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மனமேட்டிமை அடைந்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆகையால் அவனை குஷ்டரோகத்தினால் கர்த்தர் வாதித்ததன் நிமித்தம் அந்த வியாதியில் அவன் மரித்து போனான். யூதாவின் ராஜாவுடைய மரணம் ஏசாயாவை நிலைகுலைய செய்தது. அந்த வேளையில் ஆலயத்திற்கு வந்த அவன் என்றும் உயிரோடு இருக்கிற இயேசு ராஜாவை தரிசனத்தில் கண்டான். அவனுக்குள் புது நம்பிக்கையும் உற்சாகமும் உண்டானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் பலரை நம்பி ஏமாந்த நிலையில் காணப்படலாம். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் கூறுகிறது. ஆதலால் கர்த்தரை நம்பி வாழுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று எரேமியா 17:7-8 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஒருவரே உங்கள் நம்பிக்கையாக காணட்டும். அப்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தில் முடிய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் உயரமும் உன்னதமுமான சர்வ வல்லமையுள்ள ராஜாவாய் நீர் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லி செபிக்கிறோம். இவர்கள் காத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுவீராக. நீரே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. உம்மேலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்துவதில்லையே. இன்றைய தினம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்தும். இன்றைய தினத்திலும் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சுத்தியை உண்டு பண்ணும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.